ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 2025 ஹைட்ராபாத் மின்ட்டு 75th இண்டிபெண்டன்ஸ் காயின் 5 ரூபா. 2025 காயின் நல்லா பார்த்துக்கோங்க. இது பேக்கெட்டில் இருக்குது, இன்னும் உடைக்கலை. எல்லாமே அந்த அகம் காயின் எல்லாமே வந்து 75th இண்டிபெண்டன்ஸ்லாம் எல்லாமே டெஃபினட்டிவ் வகை. முன்னாடி போடும்போது வந்து கமெமரேட்டிவ் காயின் டைப்பில் போட்டாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டிவாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ 2025 அகம் காயினு ஹைட்ராபாத் மின்ட் 5 ரூபா. இது வந்து எல்லாமே காமன் கேட்டகரியில் தான் வருது, 2022 2025 வரைக்கும். ஆனால் யூஎன்சி கண்டிஷனில் ஒரு காயினோட விலை வந்து 20 ரூபா போட்டிருக்காங்க புக்கில். சரிங்களா? ஸோ இது ஒரு காயின் வந்து 20 ரூபா. ஆக்சுவலாக புக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில காயின் வந்து புக்கு ரேட்டை விட அதிகமாக இருக்கும், சில காயின் வந்து புக் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அன்றாட வந்து ஒரு மார்க்கெட்லேயும், அதாவது மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரைஸ் மாறும். சரிங்களா? அதனால் வந்துட்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணவும் முடியாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் உள்ள ரேட்டு வந்து டெய்லி நம்ம பார்த்து தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அது எந்த காயினாக இருந்தாலும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கமெமரேட்டிவ் இஷ்யூ, டெஃபினட்டிவ் இஷ்யூலலாம் காப்பர் நிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கண்ணா பின்னான்னு ஏறிட்டு தான் இருக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம புக் ரேட்டை விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காயின் கண்டிஷனை பொறுத்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகத்தான் செய்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி மாறுது. ஸோ அதனால் வந்து புக் ரேட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியாது, எல்லா காயினுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி யூஎன்சி கண்டிஷனும் ஒரு ஆர்பிஐ சீல்டு பவுச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 20 ரூபா நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது பார்த்திங்கன்னா இன்னொரு 4 நாள் கழித்து வேறு யாராவது வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ரூபான்னு போடுவாங்க. அது வந்து என்ன செய்ய முடியும்? இது வந்து மார்க்கெட் ப்ரைஸு வந்து மாறும், அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரைஸுமே ஒரு டீலருக்கு இன்னொரு டீலருக்கும் மாறும். சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 20 ரூபா தான். நான் இன்றைக்கி அப்படியே புக் ரேட்டை வச்சு தான் நான் கொடுக்குறேன். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் வந்து 75th இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காயினுமே நான் புக் ரேட்டை வச்சு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே யூஎன்சி ஆர்பிஐ சீல்டு பவுச்சு. இது வந்து அப்படியே 30 காயின் பவுச் ஃப்ரெண்ட்ஸ், பிரிக்கவே இல்லை. வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 10 காயினாவது புக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு காயின் 20 ரூபா தான், 10 காயினுக்கு எவ்வளோ? 200 ஆகிடுச்சு. இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு காயின் 2 காயின்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல் சார்ஜஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது என்கிட்ட காயின் வாங்குறீங்கன்னா இதில் ஒரு 2 காயின் 3 காயினுக்கு சேர்த்து அனுப்புங்கன்னா நம்ம அனுப்புவோம். பட்டு நீங்கள் வந்து ஒரு காயின் 2 காயின் மட்டும் வாங்குறீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து நான் ஒரு 10 காயின் என் சேவிங்ஸ்க்கு வச்சுக்கிடுவேன், 20 காயின் நான் வந்து சேல்ஸுக்கு கொடுப்பேன். 2 பேர் புக் பண்ணாலும் சரி தான், இல்லை வேறு ஏதாவது காயின் வாங்கிட்டு எனக்கு ஒரு 5 காயின் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். சரிங்களா? என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே அகம் சீரீஸ் 2025 ஹைட்ராபாத் மின்ட். இதெல்லாம் இன்னொன்று ஒரு 2-3 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கெட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், பாக்கெட் கிடைக்கும், இருக்க ரேட் கூட தான் கிடைக்கும். அதுவும் யூஎன்சி கண்டிஷனில் வந்து நீங்கள் இப்போ பாக்கெட் வாங்கி வைக்கிறீங்க இல்லை காயின் வாங்கி வைக்கிறீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு பாக்கெட்லேருந்து பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயினுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து யூஎன்சி கண்டிஷனை தாண்டிடும். ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு காயின் வாங்குறீங்கன்னா ஒரு பாக்கெட்டாக வாங்கி வச்சிங்கன்னா நல்லது தான். எல்லோரும் பாக்கெட் வாங்க மாட்டாங்க, பட் காயின் கலெக்டராக இருக்கிறவங்க, கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 5 காயின் மினிமம் 5 காயின் 10 காயின் வந்து யூஎன்சி கண்டிஷனில் வாங்கி வச்சிங்கன்னா அது என்றைக்குமே வேல்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு எனக்கு காயின் வாங்கி வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சு இன்னும் 2 வருஷம் கழித்து நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க யூஎன்சி கண்டிஷனில். சரிங்களா?
பார்த்துக்கோங்க. ஸோ 2025 ஹைட்ராபாத் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காயினை வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.